Hi. Welcome. Just give me a minute, just give me a minute. Yeah. வணக்கம். குயிக்கா ஜாயின் பண்ணுங்க பாப்போம். We'll wait for a few minutes. எல்லாம் ஜாயின் ஆகட்டும். Hi. Good afternoon. கண்ணுங்களா நான் சொல்றது கேக்குதா? Is my audio is clear? Is my video is clear? Everything is clear? Good afternoon. சொல்லுங்க பாப்போம். ஆடியோ வீடியோலாம் கிளியரா இருக்கா? ஆடியோ வீடியோ everything is clear. It's clear. Fine. Everything is perfect. Yeah, hi கண்ணா. என் வாய்ஸ் கேக்குதா? இல்ல ஏதாவது கோளாறு ஏதாவது கொடுக்குதா? இல்லையா? ஃபைன் தானே? எல்லாம் ஃபைன் தானே? குட் ஆஃப்டர்நூன். Hi. Yes. ஓகே. சரி, எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? எப்படி இருந்துச்சு? How was your exam? How was your biology exam? Hi. எல்லாம் இருக்கா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கடைசி எக்ஸாம்? ஸ்கூலுக்கு இதோட கடைசி எக்ஸாமான பயாலஜி எக்ஸாம் எப்படி இருந்தது? How was your biology exam? எல்லாரும் சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ் பார்த்துருங்க. எல்லாரும் சொல்லுங்க. சூப்பரா, ஈஸியா, நல்லது. அடுத்தது ஏசி தான் சார். ஓகே. யா குட். ஈஸி தானா? ஃபைன் தானா? சென்டம் தானா? ஓகே, சூப்பர் கண்ணா. சூப்பர். சந்தோஷம். இப்போ எல்லாம் எழுதி முடிச்சு செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சாச்சா? கடைசி நாள் செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சாச்சா? எஸ். இப்போ நம்ம சின்னதாக, அதாவது நமக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லைனாலும் கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் கரெக்டாக எழுதிருக்கோமா, எவ்வளோ மார்க் வரப்போகுது, இல்லை கரெக்டாக எழுதிருக்கோமான்ற ஜஸ்ட் ரீசெக் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேஸில் தான் எனக்கு இருக்க போகுது. ஏன் 10 மாட்டேங்கண்ணா? ஈஸி தான் சார். என்கிட்ட ஐ திங்க் ஏதோ செட் 1 தான்டா இருக்குது. ஸோ என்கிட்ட இப்போ செட் 1 தான் கிடச்சிது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். கண்ணா பார்த்துலாமா? யா ரெடி சார். 15 days கொடுக்காம ஒரு 6 நாளில் கொடுத்துருந்தா சென்டம் எடுத்துருப்பேன். இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை அப்படின்றது. 15 நாள் கொடுத்துட்டு எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னோ தெரியல, எதுக்கு தான் வச்சாங்கன்னோ தெரியல. வச்சு ஃபுல் டே வச்சுட்டு நாளைக்கு எதுக்கிட்ட ஸ்கூலு? நாளைக்கு தான் முடிஞ்சிருச்சு. ஏதோ இன்னும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எதுக்கு ஸ்கூலு? நாளைக்கு எதுக்குடா ஸ்கூல் உங்களுக்கு? நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? புதுசு செலிப்ரேட் பண்ணுறதுக்கா? ஃபேர்வெல் மாதிரி தான் வைக்கிறாங்களா? யா ஓகே காய்ஸ் நம்ம பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? டீட்டெயில் அனாலிசிஸ் நீட்டுக்கு. ஓகே. இப்போ யாரெல்லாம் செட் 1 எழுதுனே எனக்கு தெரியாதுடா. என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் 1 பேப்பர் தான் இருந்துட்டு. ஓகேவா? என்கிட்ட இருக்கக்கூடிய பேப்பர் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் செட் 1. ஸோ செட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமாடாங்கண்ணா? ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் என்ஜாய்மெண்ட்டை முடிச்சுட்டு வரலையா? யாரும் இந்த என்ஜாய்மெண்ட்டை முடிச்சுட்டுன்னு வரலையா? ஒரே கான்செப்டாக இருக்கா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு செட் 1 பார்த்துடலாம். உங்ககிட்ட வேறு இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் ஃபஸ்ட் செட் 1 பார்த்துடலாம். ஸோ செட் 1ல் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு எஸ், இது நம்ம என்சிஆர்டியில் இருக்க டயக்ராம். அதுவும் இல்லாமல் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். எத்தனை பேருக்கு தெரியும்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருந்திருக்கு. எத்தனை வாட்டி தான் இதை ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது ஹைடாக்கண்ணா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். இதே கொஸ்டினை கேட்டு வச்சிருந்தான் இல்லையா? இதே கொஸ்டின் தானே கேட்டு வச்சிருந்தான். இது ஒரு ரிப்பீட்டட் கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ இந்த ரிப்பீட்டட் கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் என்னவா இருக்க போகுது ஆன்சரு? இது ஐ திங்க் 2023 கேட்டிருக்கான். 2023 கேட்ட அதே கேள்வியை மட்டும் இதுலேயும் கேட்டிருந்தான். ஓகேங்களா சார்? மகா ஈஸி சார். ரொம்ப நல்லது. ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆப்ஷன் பி, தலாமஸு சீடு எண்டோகார்ப் மீசோகார்ப். ஓகே, சூப்பர் இருக்கண்ணா. ஃபைன். அடுத்து இது என்னவா இருக்க போகுது? அடுத்தது போயிடுச்சு. 6க்கு போகுது, 10க்கு போகுது. ஒரு நிமிஷம்டா.
just give me a minute. Yeah, ஒரே நிமிஷம். அதில் ஃபுல் கொஷின் பேப்பர் டவுன்லோட் ஆகல நினைக்கிறேன். Yes, just give me a minute. இது செட் 1 என்கிட்ட இருக்கிற செட் 1 தான்டா. என்கிட்ட இருக்கிற செட் 1 தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம என்ன ஆப்ஷனாக இருந்துட்டு இருக்கு? இதுக்கு நமக்கு ஆப்ஷன் பி. ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கு என்ன சார் கரெக்ட் ஆன்சர்? ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ஹியூமன் ட்ரிகர்ஸ் ரிலேஷன் ஆஃப் டேஷ் ஹார்மோன் ஃப்ரம் டேஷ். எங்க இருந்து என்ன ஹார்மோன் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டான்? என்ன கொடுத்துட்டான்? ஃபீட்டல் தெரியலையா? என்னன்னு கொடுத்துட்டாம? நீங்கள் செத்துறியா? உங்கள் கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்பிவிடுங்க, நம்ம அதையும் பார்த்துடலாம். நல்லா பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ஹியூமன் ட்ரிகர்ஸ் ரிலீஸ் ஆஃப் என்ன ஹார்மோன்? ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ண போது? ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ண போது. ஓகே, அது தெரியும். அதுக்கப்புறம் எங்கேருந்து செக்ரேட் பண்ண போது? ஃபீட்டல் பிட்யூட்டரியில செக்ரேட் ஆகும். ஃபீட்டல் பிட்யூட்டரியில செக்ரேட் ஆகும் இல்லை, அம்மாவோட பிட்யூட்டரியில தானே செக்ரேட் ஆகுது. அம்மாவோட பிட்யூட்டரியில தானே செக்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? குமார் @vedantu.com @vedantu.com. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரப்போகுது? இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு என்ன அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது செட் 1 கேட்டிருக்காங்க. The DNA molecules are 160 base pair long, 30% of guanine and how many adenine base pairs are present in a DNA molecule? எத்தனை adenine base pair வந்து present இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். இவங்க என்ன கொடுத்துருக்கான்? 160 base pairs long அப்படின்னு கொடுத்துருக்கான். என்னது? 160 base pairs long அப்படின்னு கொடுத்துருக்கானா? அப்போ 160 base pairs long நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? 160 into 2. ஓகே, 160 into 2 பேஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்க போகுது? 320 கிடைக்க போகுது. ஓகே, அந்த 320ல என்ன கொடுத்துருக்கான்? 30% வந்து குவானைனா இருக்கான். 30% குவானைனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த சார்கிராஃப் ரூல் பேஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? 30% வந்துட்டு குவானைனா இருக்கு. அப்போ 30% குவானைனா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோஸ்கைனும் குவானைனும் சேமா தான் இருக்க போகுது. சைட்டோஸ்கைனும் குவானைனும் சேமா இருக்க போகுது. அப்போ 30 60% வரும். அப்போ நல்லா பாருங்க, அடினைன் பிளஸ் தைமின் பிளஸ் சைட்டோஸ்கின் பிளஸ் குவானைன் நமக்கு என்ன வரப்போகுது? 1 அப்படின்ற 100% வரப்போகுது. இப்படி 100% வரணும் அப்படின்னா நல்லா பாருங்கடா, இப்படி 100 சூப்பர் இப்படி 100% வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரணும்? சைட்டோஸ்கைனும் குவானைனும் சேமா இருக்கணும். சைட்டோஸ்கைனும் குவானைனும் சேமா இருந்துச்சுன்னா 30 அப்போ இது 60% இருக்க போகுது. இது வந்து 40% இருக்க போகுது இல்லையா? இது வந்து 60% இருக்க போகுது, இது வந்து 40% இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த பேஸ்ல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how many adenine bases தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? நல்லா பாருங்க, அடினைன் மட்டும் தான் கேட்டிருக்கான். அப்போ இது 40 இருக்கிறதுனால 40 divided by 2 போட்டிங்கன்னா 20 தான் வரும். ஓகேவா? அப்போ 20 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 20/100 into 320. 20/100 into 320. ஓகே, என்ன பண்ணோம்? 20/100 into 320 தான் போட்டிருக்கோம். ஓகே, மறந்துடாதீங்க. 20/100 into 320. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ என்ன வரப்போகுது? ஆப்ஷன் பி 64. ஓகேவா? ஆப்ஷன் பி 64 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஓகேண்ணா, மறந்துடாதீங்க. ஆப்ஷன் பி 64 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் இல்லை, ஐ திங்க் இது அப்படியே வந்துருச்சு போல. ஓகே, யா, நோ ப்ராப்ளம். அங்கே எழுது நல்லா. 4th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பைசம் சட்டையம் ஆஃப் ஃப்ளவரில் வந்துட்டு எஸ் பைசம் சட்டையம் ஆஃப் ஃப்ளவரில் வந்துட்டு விவி அப்படின்னு இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டான். வேஸ்ட் பண்ணியிருக்கு விவி அப்படின்னு கொடுத்துட்டா. இது என்னடா ரொம்ப ஈஸிடா. வாட் குட் பி த எக்ஸ்பெக்டட் டு பி வயலட் எக்ஸ்பெக்டடாக இருக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொபோர்ஷனில் இருந்துருக்கணும்? 100% இருந்தால் தான் வயலட் வர முடியும். ஏன்னா டாமினன்ட் கேரக்டர் தானே. அந்த டாமினன்ட் கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்போஸ் ஆக முடியும் இல்லையா? கேபிட்டல் பின்றது ஹோமோலாகஸ் பேஸ் பண்ணி நமக்கு டாமினண்ட்டாக இருக்கணும். அப்படின்னு பார்த்தா நமக்கு எத்தனை இருக்க போகுது? 100%. ஆப்ஷன் டி 100% தான். ஓகேவா? ஆப்ஷன் டி சூப்பர் இருக்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். இது ஆக்சுவலாக நீட் கான்செப்ட் நடத்திருந்தா அதே கொஸ்டின் தான் கேட்டு வச்சிருக்கான். ஞாபகம் இருக்கா? நீட் கான்செப்ட்ல நம்ம நடத்தும்போது பார்த்துருந்தோம். இந்த செட் வந்துருச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கொஸ்டின் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக. என்னவா இருக்க போகுது? போத் ஏ அண்ட் பி. என்ன ஆன்சர் ஆக போகுது? போத் ஏ அண்ட் பி. இதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்த கொஸ்டின் இல்லையா? இதெல்லாம் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோமோ நீட் கிளாஸ் இருக்கேடா. வேதாந்து நீட் தமிழ் தான் நம்ம சேனல் பேரே. ஓகே, நீட் கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின் தான் இது. நீட் கிளாஸ்ல நம்ம கொஸ்டின் பார்த்துருவோம். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தேன். நீட் கிளாஸ்ல போத் ஏ அண்ட் பி அதே கேள்வி தான் கேட்டு வச்சிருக்கோம். ஓகே, பிரைமரி ஃபாலிகல்ஸ் ஓவரி ஃபாலிகல் ஃபேஸ் 2 இருந்துட்டு இருக்கு அண்ட் செக்ரேட்டட் பை த ஃபேஸ் 3. ஓகேவா? அதே தான். ஓகேவா? சூப்பர் போத் ஏ அண்ட் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது
அடுத்து என்ன வரப்போகுது? அடுத்து சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். என்னது? அரேஞ்ச் த ஃபாலோயிங். வருஷத்தை பொறுத்து வந்துட்டு அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். எந்தெந்த வருஷத்தில் வந்து என்னென்ன ஃபார்ம் ஆயிருக்கு, என்னென்ன வருஷத்தில் வந்துட்டு என்னென்ன ஃபார்ம் ஆயிருக்கு அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா சீவீடு எப்படாக்கான ஃபார்ம் ஆயிருச்சு? சீவீடு அரௌண்ட் ஒரு வேறு நம்ம சீவீடை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 320 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கும். இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் எவ்வளோ ஃபார்ம் ஆயிடுச்சு? இன்வெர்டிபிரேட்ஸ்லாம் முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? 500 மில்லியன் இயர்ஸ்க்கு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இது வந்து அப்ராக்சிமேட்லி 350 இயர்ஸ்க்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்ன இருக்க போது? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சராக இருக்க போகுது. ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் இருக்கா? சூப்பர். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனாக்கஸ் பர்பியூரஸ் இஸ் ஈஸ்ட். மொனாக்கஸ் பர்பியூரஸ் இஸ் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாட்டின்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி ரக்கனா ஸ்டாட்டின்ஸ் அப்படின்ற ப்ராசஸ்ல யூஸ் பண்றோம். ஆப்ஷன் டி. இதுக்கு என்ன சார்? கிவன் பிலோ த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் PST1 சைட்ல வந்து கிளீவேஜ் சைட் டிவிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். இது நம்ம நீட்ல கான்செப்ட்ல பார்த்தது இல்லை, பட் நம்ம ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணது தான். ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஓகேவா? 8th ஒனுக்கு ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஓகேவா? எதுக்கிட்ட பி போட்டிங்க? இதுக்கு ஆப்ஷன் டி ரக்கனா ஸ்டாட்டின்ஸ் தான் வரும். ஓகே, இதுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one of the species benefits while other neither is harmed or not benefited? ஒன்று வந்து என்ன ஆகுதா? ஒன்று பெனிஃபிட் ஆகுது இல்லை தானே? ஒன்று பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று ஹார்ம்டு இல்லை, எதுவும் இல்லை. அப்போ என்ன கேட்குறான்? கமன்சாலிசம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கமன்சாலிசம் கேட்குறேன். கமன்சாலிசமோட எக்ஸாம்பிள் என்னது? சி அனிமோன் அண்ட் கிளவுட் ஃபிஷ். ஓகே, சி அனிமோன் அண்ட் கிளவுட் ஃபிஷ் தான் கமன்சாலிசமோட எக்ஸாம்பிளாக இருந்துட்டு. ஓகேவா? அப்படியா? சரி, பரவாயில்ல. முடிஞ்சு போச்சு, முடியாது முக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லல. ஓகே, இப்போ 10th கொஸ்டின் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அவ ஜெனடிக் மேனிபுலேட்டர் செல்ஸ். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ரெஃபர் டு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் ஆப்ஷன் சி. ஏன்னா ஃபாரின் செல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா DNA செல்ஸும் மாத்திராம இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, யா. அடுத்தது இதுல வந்து என்னது? which is the odd option for convergent evolution. convergent evolution ஓட odd option என்னது? அதாவது convergent evolution சேர்க்காத மிச்ச ஆப்ஷன் என்னது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? convergent வந்துரு. convergent evolution நம்ம பார்த்திருப்போம். convergent evolution analogy அப்படின்னு படிப்போம். divergent evolution homology அப்படின்னு படிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு thorns of bougainvillea and tendrils of cucurbita இது என்ன வரப்போகுது? ஹோமோலஜியை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஓகே, அப்போ இதுதான் ஹார்டாக இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அதே மாதிரி 200 ஸ்பீஷீஸ் ஆஃப் சைச்செல்டு ஃபிஷ் லேக் ஆஃப் விக்டோரியா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைல் பர்ச். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? 61 வருமாடா? சூப்பரா பவித்ரா. ஓகே, ஸோ அசோசியேஷன் ரீசன்ஸ் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது? எம்ப்ரியோ 8 to 60 கால்ட் அஸ் முருலா கரெக்டு தான். இது ட்ரோஃபோபிளாஸ்டாக மாறுது, இல்லை பிளாஸ்டோசிஸ்டாக மாறுது. அப்போ ரீசன் தப்பாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, repetitive sequence make up very large portion of human genome. Repetitive sequence do not have direct coding functions on the genome அப்படி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான், எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, அடுத்த கேள்வி. Trichoderma species are free living fungi are very common in root system where they are effectively biocontrollable agent in several pathogens. அப்படியா? அதாவது பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் செவரல் பேத்தோஜன்ஸ்ல பேஸ் பண்ணி பார்க்க முடியுமா? எஸ், பார்க்க முடியும். ஓகே, அடுத்து ஆப்ஷன் 16 வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் சைட்டனேசியஸ் என்சைம் நெசசரி ஃபார் த செப்பரேஷன் ஆஃப் த DNA ஃப்ரம் த ஈஸ்ட் பட் நாட் இன் த கேஸ் ஆஃப் ஸ்பைரோகைரா. ஃபங்கல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் சைட்டின். ஓகே, கரெக்ட் தான். ஓகே, ஸோ இது 1 மார்க்லாம் ஈஸி. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஏன் முடிஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் கூடாது. ஓகேவா? பட் இருந்தாலும் நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னே, ஆனால் ரொம்ப இதாக இருக்கட்டும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முக்கால்வாசியான கொஸ்டின்ஸ் வந்துருக்கட்டும். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண எனக்கு தெரியாது, நீங்கள் கூட எங்கள் கிளாஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண முக்கால்வாசியான கொஸ்டின் வந்துருக்கு. என்ன சார் எடுத்தோடனே கேட்குறான் ப்ரோ, அப்போமிச்சஸ் நீ காலைல தான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போமிச்சஸ் சீடு படிங்கடா, அப்போமிச்சஸ் சீட்ஸில் கேட்பாங்கடா, சீட் இல்லாமல் வர்றதுடா, ஃபார்மர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அப்போமிச்சஸ் எழுதிருக்கலாம். இதில் டாசல்ஸ் காம்ஸ் எழுதிருப்பீங்க, ஸ்கூட்டில் மோனோ ஹைப்ரிட் பார்க்க முடியும் எடுத்திருப்போம். அதுக்கு ஆப்ஷன் பி பாருங்க, அமினோ சிந்தசிஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு படிச்சோம்? ஜெண்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் நமக்கு ஏதோ குரோமோசோமல் டிசார்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டெயின் பண்ணுறதுக்கும் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு அமினோ சிந்தசிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேம் த லிம்ஃபியாட்டிக் ஆர்கன் த டாக்டர்ஸ் ரிசர்வாய்ஸ் எரித்ரோட ஸ்ப்ளீன் தான். ஓகேவா? ஸ்ப்ளீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னது? சஜஸ்ட் த வைரஸ் ஃப்ரீ ஹெல்த்தி பிளான்ஸ் கேன் பி ஆப்டெயின் ஃப்ரம் டிசீஸ்டு சுகர் பிளான். எப்படி அது டிசீஸ்டு சுகர் பிளான் வந்து ஆப்டெயின் பண்ணப்படுது? எப்படி டிசீஸ்டு சுகர் பிளான் வந்து ஆப்டெயின் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்துட்டு மெரிஸ்டம் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபுல்லா ஒரு சுகர் கேன் ஃபுல்லா வந்து டிசீஸ் இருக்கு அப்படின்னா, சுகர் கேன் ஃபுல்லா வந்து டிசீஸ் இருக்கு அப்படின்னா, மேல இருக்க டிப்பை மட்டும் எடுத்து நம்ம தனியா வளர்த்துட்டோம்னா இப்படி தான் வளர போகுது. மெரிஸ்டம் பேஸ் பண்ணி அதை கேன்சர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து என்னவா இருக்க போகுது? இன் ஆர்டர் டு ஃபோர்ஸ் அ பாக்டீரியா டு ரீகாம்பினன்ட் DNA என்னென்னலாம் காம்பைன் பண்ணுவோம் படிச்சிருந்தோம்.
reproduction does not involve union of male and female gamete. டக்கண்ணா என்ன பேசுற கேட்டிருக்கீங்க. ஆப்ஷன் பி வந்து என்னவா இருக்கு பாருங்க. in order to force the bacteria to take up the recombinant DNA எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட் ஷாக் கொடுப்போம், ஜீன் கன் வச்சு வெடிக்க வைப்போம் அப்படிலாம் படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா பாக்டீரியா தான் கேட்டிருக்காங்க, அது ஜீன் கன்லாம் எழுதக்கூடாது. அந்த இது படிச்சோன்னா ஞாபகம் வச்சோம். ஓகே, அதில் என்ன இருக்கு, கால்சியமை கோட் பண்ணி அனுப்புவோன்றத படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா. கால்சியமை கோட் பண்ணி அனுப்புவோம், அந்த பேஸில் படிச்சிருந்தோம் இல்லையா. அந்த என்னது மாறு வயசுல வந்து உள்ளே போயிட்டு இருக்கும், மாறு வயசுலேருந்து ஓகே மாறு வயசுல வந்து பேஸ் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கும் அப்படின்னு படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதுறது ஹீட் ஷாக் கொடுக்குறதா இருக்கட்டும், கரெக்டாக ஒரு 42 டிகிரி செல்சியஸில் என்னது 42 டிகிரி செல்சியஸில் வந்து ஹையஸ்ட்டாக கொடுத்துட்டு உள்ள போச்சுன்னா டக்கு உள்ள போயிடும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா சார். கரெக்டாக அப்போமிச்சஸ் பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகுது. ரீப்ரொடக்ஷன் நடக்காதாங்க. ஓகேங்களா, டஸ் நாட் இன்வால்வ் த மேல் கேமெட்ஸ் நடக்காது. கரெக்டாக அந்த ரீப்ரொடக்ஷன் நடக்காது. ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடாது, ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடாது. ஓகேவா. அடுத்தது கிரேசிங் ஃபுட் செயின் அண்ட் டெட்டிரியஸ் ஃபுட் செயின்டா, சின்ன குழந்தைய கேட்டாலும் சொல்லக்கூடியது. ஓகே எஸ்டா. கால்சியம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்க போதுன்னா கால்சியம் அயான்ஸும் அப்புறம் ஹீட் ஷாக் கொடுப்போம் இல்லையா. ஹீட் ஷாக்கு 42 டிகிரி செல்சியஸில் கொடுத்துட்டு டக்குன்னு கூல் பண்ணி மறுபடியும் எடுப்போம் இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட். ஆப்ஷன் பி வந்துட்டு கால்சியம் அண்ட் ஹீட் ஷாக் தான் கரெக்டாக இருக்கு. அடுத்து பாருங்க கிரேசிங் ஃபுட் செயின், டெட்ரியஸ் ஃபுட் செயின், ரொம்ப ஈஸி. குட்டி குழந்தை கூட கேட்டால் கூட சூப்பராக சொல்லிடும். ஓகே, ரொம்ப ஈஸியானது. அடுத்தது பாருங்க பிரமிட்ஸ், அதோட ஈஸி. ஓகே, சம் ஆஃப் த லிமிடேஷன்ஸ், என்னென்ன லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு நம்ம ஈக்காலஜிக்கல் பிரமிட்ஸ் லிமிடேஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 மார்க் ரொம்ப ஈஸி. ஓகேவா. அடுத்து என்ன இருக்க போது, லிஸ்ட் எனி 3 அவுட்பிரீடிங் டிவைஸ் ஆஃப் ஃப்ளவர் டெவலப்பிங் த கிராஸ் பாலினேஷன். எக்ஸ்பிளைன் ஹவ் தே என்கரேஜ் கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷனை என்கரேஜ் பண்றதுக்கு என்னது, கிராஸ் பாலினேஷன் பேஸ் பண்ணி எப்படி என்கரேஜ் ஆயிருக்கு, அவுட் பிரீடிங்ல எப்படி என்கரேஜ் ஆயிருக்குன்ற பார்த்துருந்தோம். என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு, சிங்கரைசேஷன் கிடையாது, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, அப்புறம் டிஃபரண்ட் பொசிஷனிங், அதெல்லாம் அந்த 3 சிங்கரைசேஷன், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, அப்புறம் அந்த நான் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்குது. அடுத்து என்னது பார்த்தா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அண்ட் பொலாரிட்டி. வை டஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அக்கர்ஸ் வித்தின் சச், இதெல்லாம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அந்த பொலாரிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வரையணும். ஓகே, அந்த டயக்ராம் வரைஞ்சு சொல்லணும். அடுத்தது இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி த கிவன் சார்ட் ஆஃப் ஷோயிங் எவாலுவேஷன் ஆன்சர் த கொஸ்டின் பிளான்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த பிளான்ஸ் விச் ஆக்ட் இமிடியேட் ஆன்சிஸ்டர் பிஃபோர் ஃபர்ன்ஸ் அண்ட் கோனிஃபர்ஸ். ஃபர்ன்ஸ் அண்ட் கோனிஃபர்ஸ்க்கு இமிடியேட் ஆன்சிஸ்டர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ferns and conifers immediate ancestors are based on xylotome தான் இருந்துட்டு இருக்கோம். ஆப்ஷன் பி வந்துட்டு நேம் த நியரஸ்ட் ancestors of the flowering plant. flowering plant நியரஸ்ட் ancestor நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், seed ferns தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆப்ஷன் சி வந்துட்டு நேம் த மோஸ்ட் primitive plant group. Answer the question. Name the most primitive plant group. என்னவா இருக்க போகுது, primitive plant group chlorophylla ancestor இருந்துருக்கு. ஓகேங்களா, இது பார்த்தாலே ஆன்சர் தெரியுற மாதிரி இருக்கு. நேம் த காமன் ancestor of xylotome and seed worms. xylotomeக்கும் seed wormsக்குள்ள காமன் ancestors பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கோனிஃபர்ஸ் பேஸ் பண்ணுவோம். நேம் த காமன் ancestors of mosses and trachea. mosses and tracheaவோட காமன் ancestors பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ட்ரெக்கியாவோடிக் ancestors வந்துட்டு நமக்கு என்னவா இருந்துருக்கு, இந்த குளோரோஃபைட் ancestors இருந்துருக்கு. ஓகேவா, ஸோ இது பார்த்தாலே அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது நம்ம ஜஸ்ட் அப்படி பார்த்தாலே அடிக்கிற மாதிரி தான் இருந்துருக்கு. ஓகே, எஸ் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு சூப்பராக அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் அப்படியே டைரெக்டாக பார்த்து எழுத வேண்டியதான். இதெல்லாம் அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். ஓகே, இல்லை ரொம்ப குழப்பிக்கிறது இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற அந்த ஸ்டேட்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன இது உங்களுக்கு. ஓகே, அடுத்தது மென்ஷன் த ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் வெல்ஃபேர் ஆப்டென்ட் ஃப்ரம் ஈச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். சாக்ரோமைஸ் சர்வேஸ்லேருந்து பர்பனா ஷர்மானிலேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஆஸ்பெஜிலஸ் நைகன் சிட்ரிக் ஆசிட் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ட்ரைகோடர்மா பாலிஸ்மோனத்தில் என்ன ஃபார்ம் ஆகுது, அசிடோபாஸ் அசிரிக் ஆசிட் வந்துட்டு ஸ்டெப்டோகாக்கஸ்ல ஸ்டெப்டோகைனேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். Transgenic animals are produced by man. Explain the 3 ways in which animals can be beneficial to human. எதுக்காக நம்ம transgenic animals யூஸ் பண்றோம், நமக்கு வேக்சின் ஏதாவது கண்டுபிடிக்க இன்னைக்கு காலைல கூட சொல்லியிருந்தேன். ஓகேவா, நமக்கு வேக்சின் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வேக்சின் ஏதாவது கண்டுபிடிக்கும் போது ஏன்டா உங்களுக்கு என்ன எடுக்கணும் கன்ஃபியூஷனிங்காக இருக்கா, பரவாயில்ல எடுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். உங்களுக்கு எது கன்ஃபியூஷன் இருக்கா நம்ம வீடியோ போட்டலாம், கலப்படாது. ஸோ அந்த பேஸ் பண்ணி சொல்கிறது அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்துட்டு காஸ் காம்படிட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஹெல்ப் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயோடைவர்சிட்டி ஜெனடிக் வந்துட்டு ஈக்காலஜிக்கல் லெவலில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. எப்படி அந்த டயக்ராம் லெவலில் பயோடைவர்சிட்டி வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிடலாம். ஓகேங்களா, ஸோ 3 மார்க்கும் அன்னொன்றும் அவ்வளோ கஷ்டமாலாம் ஒரு 3 மார்க்லாம் கிடையாது. அடுத்தது என்னது பார்த்தீங்கன்னா செக்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் த காப்பிங் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ இன்டு த ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொலாரிட்டி டிஸ்கிரைப் பண்ணால் போதும். என்னது, அந்த பொலாரிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இருந்துட்டு. ஓகே, அது ரொம்ப ஈஸி.
பொலாரிட்டி டிஸ்கிரைப் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. வாட் இஸ் HNRNA required under splicing? Why is HNRNA நம்ம எதனால HNRNA நம்ம ஸ்ப்ளைசிங் அண்டர்கோ பண்றோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ப்ரீமெச்சூர் mRNA. அது வந்து ஸ்ப்ளைசிங் இருந்தால் மட்டும்தான் இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ். இன்ட்ரான்ஸ் என்ன இருந்துட்டு இருக்கு, இன்ட்ரான்ஸ் வந்து நிறைய கோட் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கு படிச்சிருப்போம் இல்லையா. இன்ட்ரான்ஸ்ல வந்துட்டு நிறைய கோட் பண்ணாத விஷயம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இன்ட்ரான்ஸ் என்ன பண்ணியானோ டெலிட் பண்ணியானோ, அந்த இன்ஸ்லாம் டெலிட் பண்ணாதான் நமக்கு சேர்ந்தா எக்ஸான்ஸ் மட்டும் இது பண்ண முடியல. அதான் நம்ம ஸ்ப்ளைசிங் டெக்னிக் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதனால ஃபாலோ பண்றோம். அப்புறம் மென்ஷன் டு ப்ராசஸ் வித் HRNA நீட் அண்டர்கோயிங் த ஸ்ப்ளைசிங் பிகம் ஃபங்க்ஷனலிங் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருந்தோம். இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ் பேஸ் பண்ணி why one strand of DNA transcribe give two reasons. ஏன்னா one strand of DNA transcribe பண்ணனும், அது RNA one strandல மட்டும் தான் transcribe பண்ணிட்டு இருக்குது. அதான் மெயின் கான்செப்ட். RNA is a single strand hormone. RNA என்ன வந்துட்டு இருக்கு, RNA ஒரு single strand hormone இருந்துட்டு இருக்கு. ஓகேவா. and this is come here PBR 322. ரொம்ப இது நான் இந்த காலையில டயகிராம் சொல்லியிருந்தேன். டயகிராம் பாடுறா அப்படி அதே டயகிராம அச்சசாம கேட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா. இது டயகிராம் பார்த்தாலே நீங்க அடிச்சிடலாம். பிளாஸ்மிட் இஸ் a bacteriophage using for cloning vectors பேஸ் பண்ணி இந்த டயகிராம் எஸ்டிசன்சி ராப் வைரஸ் இருக்கு. இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷன் பண்ணிட்டு இருப்போம். என்ன பண்ணிட்டு இருப்போம் நம்ம வந்துட்டு இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷன் பேஸ் கான்செப்ட்ல நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்கு, ஐடென்டிஃபை தி நேம் ஆஃப் டூ செலக்டபிள் மார்க்கர்ஸ் இன் ஷோன் டயகிராம். என்ன செலக்டபிள் மார்க்கர்ஸ்னா எது வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், எது வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், எது வந்துட்டு நான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்றது ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. ஓகே. அடுத்து செக்ஷன் ஈல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னமே செக்ஷன் ஈ அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா ஒரு ரீப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு கேள்வி வரும்னு சொல்லியிருந்தோம். ஓகே பாத்தீங்களா. ரீப்ரொடக்ஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த ரீப்ரொடக்ஷன் கேள்வி வந்திருக்கு. reproduction concept ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகேவா. அடுத்து என்னது பாத்தீங்கன்னா work out the separate monohybrid crosses of F2 hybrid. ஓகே. F2 hybridல பேஸ் பண்ணி antidium species ல சொல்ல சொல்லிருக்காங்க. antidium species தான் சொல்ல சொல்லிருக்காங்க. P plant of two antidium plants both having the contrasting trait which is the color and the flower. Comment the pattern of inheritance such as the two cases அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே. work of the monohybrid cross of F2 generation antidium plants வச்சு நம்ம monohybrid cross வச்சு டெரைவ் பண்ணா போதும். அடுத்து என்னவா இருக்க போகுதுனா how does chromosomal disorder of a Mendelian disorder அப்படி எப்படி ஆட் பண்ணிட்டு இருக்கு அப்படினு பாப்போம். name the phenomenon that lead to the HO type of abnormality. HO type of abnormality னா Turner syndrome தான் சொல்றோம். என்ன சொல்றோம், Turner syndrome. monospermy அப்படினு படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், monospermy அப்படினு படிச்சிருப்போம். அந்த monospermy கண்டிஷன்ல தான் இங்க டிரைவ் பண்ணிருக்காங்க. monospermy அப்படிங்கற கண்டிஷன் வந்துட்டு எப்படி டிரைவ் வருது அப்படின்றத இங்க சொல்லிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது என்னது பார்த்தீங்கன்னா draw the structure of antibody molecules, label any 4 part அந்த ஆன்டிபாடி இந்த y ஷேப்ல இருக்குது. அதுக்கப்புறம் என்னதுன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி பாசிவ் இம்யூனிட்டிக்கான டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு எழுதிருக்காங்க. அப்புறம் ஆப்ஷன் பி என்ன இருக்குன்னா filariasis worms. filariasis worm தான் இந்த எலிஃபேண்டியாசிஸ். என்னது இந்த எலிஃபேண்டியாசிஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. and how to the infected person, அது infected person வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படி நம்ம சொல்லிருக்கோம். அடுத்து mention the source of the role of the providing defense system in interference பேஸ் பண்ணி நமக்கு இந்த அலர்ஜிஸ் இன்டர்ஃபரன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு செல்லுக்கு இன்னொரு செல் வந்துட்டு ஒரு பேரியரை ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஒரு செல் எங்க இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு படிச்சிருப்போம். இன்ஃபெக்டட் வைரஸ் செல்ஸ்ல இருந்தா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப பேஸ் பண்ணி ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஸோ பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயாலஜி ஈஸியாக தான் கேட்டிருக்கான். பயாலஜி எப்படி கேட்டிருக்கான், ஈஸியாக தான் கேட்டிருக்கான். ஓகேவா. ஸோ ஒரு வழியாக நம்ம முடிச்சாச்சா ஓகே ஓகேண்ணா, ஒரு வேளை நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ பெரிய அளவுக்கு ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. ஓகேங்களா. ஸோ நமக்கு பார்த்தாலே சிலது அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகே. ரொம்ப டஃபஸ்டான பேசிக்கலாம் இல்லை, ரொம்ப ஈஸியஸ்டான கொஸ்டின். ஓகேங்களா. ஓகே டே ஐ டென்ட் கெட் set 3 டா and I didn't got a mail too. ஒரே நிமிஷங்க, எனக்கு வரலையே. அப்படியா, வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குதுடா, எனக்கு வரலடா. சரி விடுங்க, நம்ம ரெக்கார்டிங்காக போட்டுடலாம். ஓகேங்களா. ஓகே எங்கிட்ட இப்போ செட் 1 மட்டும்தான் இருக்குது. செட் 1 தான் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ திஸ் இஸ் செட் 1. பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு. ஓகே. இனிமேல் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தேவையில்லாத டென்ஷன்லாம் எடுத்துகிட்டு கூடாது. பட் நமக்கு என்ன கரெக்டாக இருக்குன்றதை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு இனி அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வை பார்த்து நம்ம போக வேண்டியதான். ஓகே. அடுத்த கட்டத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அதை பார்த்து நம்ம போக வேண்டியதான். ஸோ தேவையில்லாத அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு வேணாம். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இட்ஸ் ஃபினிஷ் அவ்வளோதான். ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணும். ஓகேவாக்கண்ணா. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு லைவில் சந்திப்போம். ஓகேவா. அடுத்த ஒரு லைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.